வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செங்கோட்டையனை பற்றி வந்த செய்தி ஒரு பிரபல நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பற்றி பேச போகிறோம். அடுத்து அழுத்தத்துக்கு அடிபணியாத விஜய். நம்ம நேரத்தே சொன்னோம், விஜய் அவர்கள் பிஜேபி அப்படிங்கிற ஒன்றுக்கு அடிபணிச்சு போகிறாரு, சிபிஐட்ட பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டாரு, சார்ஜ் ஷீட்டில் பேர் போட போகிறாங்க, இப்படி பலவிதமான செய்திகள் உலா வந்துட்டுருக்கு. அவருடைய விசாரணையே முடிவடையாத போது உள்ள சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த தகவல்லாம் ஆங்கில ஊடகங்களுக்கும் தமிழக ஊடகத்துக்கும் யார் கொடுத்தது? தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பிஜேபிகிட்ட மாட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக விஜய் ஆட்களை இன்னும் தூண்டி விடுறது ஒன்று, விஜய் ரொம்ப பயந்து போயிருக்காரு அப்படிங்கிற இமேஜை ஏற்படுத்துறது. இது யாரை பண்ணுவா? திமுகவுடைய ஐடிவிங், திமுகவுடைய நிலைவெத்துவான்கள் நேற்று ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் பல யூடியூப் ஊடகங்களாகட்டும் முழுக்க விஜய்க்கு எதிராக இருக்கிறது. அப்போ சில பேர் மட்டும் விஜய்க்கு ஆதரவாக பேசணுன்னா, விஜய்கிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் வாங்குறீங்க, விஜய்க்கு அரசியல் தெரியலையே நம்மளை பார்த்து கேட்குறாங்கல்ல. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லட்டும் யாருக்கு அரசியல் தெரியும் யாருக்கு அரசியல் தெரியாதுன்னு. நான் பேசுகிறது உண்மையா இல்லையா, நான் யார்ட்டையாவது பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா மற்றவர்கள் பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கிறதா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பொதுமக்களை ஏமாற்றி விட முடியாது. நீங்கள் விஜய் அவர்களை பற்றி விஜய் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை பிஜேபி அழுத்தத்துக்கு அவர் அடிபணிஞ்சிருந்தா இந்நேரம் பிஜேபி அவர் விட்டுருக்குமா இல்லையா? 2 தடவை போயிருப்பாரா? 1. சார் அப்படியே சிபிஐ கிடுக்குப்பிடிலாம் கேள்விலாம் கேட்குறாங்க. ரைட், கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டு என்ன பண்ணிடுவாங்க? சிறையில் அடைக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெசென்டராக அவர் போய் நின்னவர் மேலே என்ன அதிகபட்சமாக என்ன வழக்கு பண்ண முடியும்? உச்சநீதிமன்றத்தில் இதுவரை இந்த மாதிரி சம்பவங்களுக்கு என்ன வழக்கு பதியப்பட்டது, அதை விவரங்களை நம்ம பேச போகிறோம். செங்கோட்டையின் விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து விஜய் அமைதியாக இருக்காருன்னு சொன்னால் கூட விஜய் பற்றி தான் எல்லாரும் பேச்சு. நம்ம தொடர்ந்து சொன்னோம் 2026 பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் நம்ம சொன்னோமா இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? ஒரு பக்கம் பார்த்தா ஒரு டெலிவரி பாயை போதை மருந்து கும்பல் அடித்து இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை பெண் அதிகாரியை அந்த வீடியோ எடுத்து அது ஒரு விஷயம், காவல்துறை விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போதைப் பொருளோட அட்டவாசம் எல்லாம் மீறி போயிட்டுருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு காலையில் தூக்கி சொல்லுவோம் தமிழகம் தலை நிமிர்ந்து விட்டதுன்னு சிஎம் சொல்கிறாரு. ஒன்றும் புரியல. செங்கோட்டையனை பற்றி இந்த செய்தியை பற்றி ஏன் நம்ம இதை பேசணும்னா, எந்த அளவுக்கு இன்றைக்கி ஊடகங்கள் மிக வன்மமாக விஜய் கட்சியில் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியும். யோசிக்கவே முடியாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. தாவேகாவில் அடுத்தடுத்த அவமானம், மாற்று யோசனையில் செங்கோட்டையன், இதான் தலைப்புச் செய்தி. செங்கோட்டையன் போய் சேர்ந்தார்ல, அதிலிருந்து அவர் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்? அதிமுகவில் ஏற்பட்ட முரண்பாடை தொடர்ந்து செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனா சொல்லி தான் போய் கட்சியில் சேர்றார். ஆதவ அர்ஜுனா கட்சியில் சேர்ந்தவுடனே மறுநாள் காலை, சேர்ந்ததுக்கு அடுத்த நாள் ஈரோடு மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் போடுறாராம். ஃபோன் போகல. கொஞ்ச நேரத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு, என்னங்க மாவட்ட செயலாளரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்களா? ஆமாங்கன்றிருக்காங்க. ஓகே, மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட பேசுவார். கொஞ்ச நேரத்தில் மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணி பேசுகிறாராம். அப்புறம் விஷயம் கேள்விப்பட்டால் தமிழகம் முழுக்க ஆனந்த் அவர்கள் சொல்லாமல் எந்த மாவட்ட செயலாளரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஒன்று செங்கோட்டையன் நொந்து போயிட்டாராம். இதெல்லாம் இந்த நாளிதழில் போட்ட செய்தி. இது என்ன புது கலாச்சாரம் என்று விசாரிக்க இதாங்க நடைமுறைட்டாங்களாம். அதுக்கப்புறம் சென்னை பனையூரில் டிவிக்குடைய தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கார். உடனே ஜான் ஆரோக்கியசாமி குறுக்கிட்டு, இது எம்ஜிஆர் கட்சி இல்லைங்க, இதை தளபதியை பற்றி புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொன்னவொன்னு அப்செட் ஆகிட்டாராம். இதே மாதிரி கரூர் விவகாரம், சிபிஐ சம்மனு, இதுக்கெல்லாம் பிஜேபியில் எனக்கு தெரிஞ்ச தலைவர்கள் இருக்காங்க, சென்சார் போர்ட்லேயும் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கம்முன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரை ஏற இறங்க பார்த்த தலைவர்கள் யார்? புஷி ஆனந்த், நிர்மல்குமார்லாம். நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கிறீர்களா என்று சொல்லி அவரை வெளியேற்றி உள்ளனர். அதே போல் அதிமுகவிலிருந்து தன்னுடன் டிவிகேவுக்கு வந்த ஆதரவாளர்களுக்கு கட்சியில் பொறுப்பு வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அதை கிடப்பில் போட சொல்லி உத்தரவு போட்டாங்க. இதையடுத்து டிவிகே தலைவர் விஜயை சந்திக்க பனையூர் உள்ள அலுவலகத்துக்கு 4 முறை சென்றிருக்கிறார். பல மணி நேரம் செங்கோட்டையன் காத்திருந்திருந்தாலும் விஜய் அழைத்தால் மட்டுமே வாருங்கள், விஜய் கூப்பிட்டா மட்டும் வாருங்கன்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து பட்னப்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டுக்கு போனார். அங்கேயும் பார்க்க முடியல. அதாவது ஒருவர் நினைத்ததும் விஜயை பார்க்க முடியாது, வீடு வரை செல்வது நாகரிகம் அல்ல என்று சொல்லி உணர். இதே போல் அதிமுகவில் இருக்க நிறைய பேரை கட்சியில் சேர்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. எல்லோரும் அதிருப்தியில் போயிட்டாங்க. ஏன்னாங்க அது கம்முன்னு டிவிக்கே தப்பாக போச்சு, கம்முன்னு நம்ம திமுகக்கே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திமுகவில் சேர தயாராகிட்டாருன்னு தினமலர் நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த ஊடகங்கள் அப்படிங்கிறவங்க விஜயை கார்னர் பண்ணி எந்த மாதிரியான செய்திகள் வெளியிடறான்னு பார்க்க முடியும்.
செங்கோட்டையன் நேற்று வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கார். சரி, அப்படியே வந்து செங்கோட்டையன் மாறுறதாவே இருக்கட்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அப்படிங்கிற முகத்துக்கு ஓட்டா, செங்கோட்டையனுக்கு ஓட்டா. செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் போன உடனே கண்டிப்பாக வந்து என்னங்க செங்கோட்டையன் வந்தார், டக்குன்னு போயிட்டார். அப்போ நேற்று வரைக்கும் செங்கோட்டையன் விஜய் நம்பினார், போய் பார்த்த உடனே தான் தெரியுது ஐயையோ அந்த கட்சி வேஸ்ட்டுன்னு வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன இமேஜ் சர்க்கிள் வரும். ஆனால் தொடர்ந்து சொல்கிறோம், செங்கோட்டையன் போனார் அப்படிங்கிறது வெகுஜன மக்கள் மத்தியில் விஜய்க்கான செல்வாக்கு குறையும் நினைக்கிறீங்களா? நீங்களே உங்கள் கருத்தை ஏன் இதை சொல்கிறோம்னா, செங்கோட்டையன் போவார் அப்படிங்கிறது இவர்கள் சொல்கிற விஷயம். நாம் பார்க்கும்போது இப்போ தாங்க செங்கோட்டையன் போகிறார், எப்படிங்க வருவார்? செங்கோட்டையனுடைய கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எவ்வளோ புயல்கள் அடிக்கும்போது அங்கேயே இருந்தார். செங்கோட்டையன் வழக்காக தான் ஒரு கட்சியில் எந்த விதமான அவமானம் எது இருந்தாலும் அந்த சில பேருக்கு சில இயல்பு இருக்கும். இப்போ நீங்கள் நாஞ்சில் சம்பத்தை சொல்கிறீங்களா, நம்ம ஓரளவுக்கு ஆமாங்க நாஞ்சில் சம்பத்து பல கட்சிக்கு போவார், அவர் அதிருப்தினா டக்குன்னு ஏதாவது பேசி விட்ருவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில இயல்புகள் இருக்கும். ஆனால் செங்கோட்டையர்களை பொறுத்த அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர் இல்லை. ஆனால் இதை வந்து திட்டமிட்டு இந்த நாளிதழ் எழுதுன்னா உள்நோக்கம் என்னென்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும், பிஜேபி ஜெயிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக பற்றி திட்டி பேசுவாங்க தினமலர். அவங்களோட நோக்கம் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும். அது அவங்களுடைய கனவு ஒரு 50 வருஷம் ஆனாலும் முடியும். இப்போதைக்கு வரத்துக்கான சான்ஸ் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நண்பா நண்பிலாம் விஜய் சொல்கிறார்ல, பாசிச பாஜக வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் தினமலர் எப்பயுமே இந்த மாதிரியான விஷமத்தனமான கருத்து, காங்கிரஸை பற்றி விஷமத்தனமான கருத்து, இதுதான் அவருடைய கொள்கை. காங்கிரஸை பற்றி இழிவாக பேசணும், விஜய் தரப்பை இழிவாக பேசணும். ஏன்னா விஜய் அதாவது திமுகவுடைய எண்ணமும் தினமலருடைய எண்ணம் ஒன்று. ஆனால் என்னென்னா தினமலர் திமுகவுக்கு பிடிக்காத கட்சி, 2 பேருக்கு சண்டை மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பல விஷயத்தில் இவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். இன்னொன்று கேட்குறோம், நேற்று நடைபெற்ற இந்த சிபிஐ விசாரணை நல்லா யோசனை பாருங்கள். சிபிஐ விசாரணையில் ஏடிஜிபி டேவிட்சன் போகிறாரு, ஐஜி போகிறாங்க, 6 காவல்துறை அதிகாரிகள் போகிறாங்க. காவல்துறையிட்ட இன்றைக்கி சிபிஐ என்ன கேட்டிருக்கோம், என்னங்க இத்தனை காவல்துறை அதிகாரிகள் அங்கே பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த ஏரியாவில் அத்தனை பேர் நின்னாங்களா? இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அஸ்ராக்கர் தலைமையில் ஒரு குழு போட்டாச்சு. அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கிற 2 பேர் பேசியிருக்காங்க. எதுக்கு பேசினாங்க? சம்பவம் நடைபெற்ற போது உயர் அதிகாரி ஒருத்தர் செந்தில் பாலாஜி தம்பிக்கு பேசியிருக்காரு 3 வாட்டி, நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு பின்னாடி. என்ன காரணம்? ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்ட்ட காவல்துறை அதிகாரிகள் பேசியிருக்காங்க. ஒரு பெரிய மாநாடுகள்லாம் நடக்கும்போது யாராவது ஆம்புலன்ஸ்கிட்ட பேசுவாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலாறு இருக்கா? இதெல்லாம் கேட்டாங்கல்ல. மாட்டப் போகிறார் செந்தில் பாலாஜி, மாட்டப் போகிறது திமுக, ஏன் சொல்லவே இல்லை? அப்போ திமுகவை பற்றி விமர்சனமே சொல்ல மாட்டீங்க. இதில் நல்ல யோசனை பாருங்களேன். இதில் அப்படியே திட்டமிட்டு செந்தில் பாலாஜி அப்படியே மறைக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு? வெகுஜன ஊடகங்கள் எதை பேசியிருக்கணும்? விஜய் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், செந்தில் பாலாஜி தான் காரணம், சதி நடந்திருக்குன்னு சொல்கிறார். செந்தில் பாலாஜி என் விசாரிக்கவில்லை. விரைவில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க. அவருக்கு மட்டும் சம்மன் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் பல பேருக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க. அப்போ திமுக ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குது. பொறுப்பு டிஜிபி வரைக்கும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? ஒன் சைடாகவே கோல் போட்டுட்ருக்கீங்க. என்னென்னா ஒரு 10 பேர் யூடியூப்பில் பேசினா கிட்டத்தட்ட 8-9 பேர் திமுகவுக்கு ஜாடுறா. 1-2 பேர் பேசுகிறவங்களையும் இவங்க கட்டம் கட்டுறது. இப்போ யாரும் பேசக்கூடாது. யாராவது ரொம்ப பேசுனாங்கன்னா அவர் அவதூறு வழக்கில் போய் சிறையில் அடைச்சிட வேண்டியது. இது இந்த அரசாவுடைய பாசிசம் தான். அங்கே மேலே பிஜேபி பண்ணுது, இவங்க அங்கே பண்ணுறாங்க. கேட்டால் 2 பேரும் ஒன்று தானே. நம்ம விஜயை ஏன் பாராட்டுறோன்னா, பாசிசம் பாயாசம்ங்கிறார்ல. தமிழக இளைஞர்கள் மத்தியில் பிஜேபி எவ்வளோ ஆபத்தான கட்சியை சொன்னது அவர் தான். திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னது அவர் தான். திமுக ஒரு தீய சக்தின்னு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஏன் சொன்னாங்க? கலைஞர் அவர்கள் அவருடைய குடும்பம் எப்படி இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து விட்டது. ஒரு குடும்பம் சார் நம்மலாம் படித்தவங்க பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்கவங்க திமுக கமெண்ட் போகிறாங்கன்னு கேட்குறோம். இது என்ன மன்னராட்சியா? அப்பா பையன் நல்லாட்சி பண்ணாலும் பரவாயில்ல, நல்லாட்சியாக பண்ணுறீங்க? பேரம் வரைக்கும் எல்லா துறையிலும் இருப்பீங்க, வேறு யாரும் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? சினிமாவில் மட்டும் காட்டினோன்னா பொங்கி எழுறோம், நேரில் ஒரு குடும்பம் நல்லா நம்ம பார்த்துட்ருக்கோம், நடந்து கொண்டு இருக்கிறது, இதை யாருமே பேசக்கூடாது. பேசினா அவங்க மேலே பிரச்சனை அப்படின்னா அது என்ன சரியான வாதமாக இருக்கும்? இவர்களுடைய அவலங்களை தோல் உறுத்தி ஒருத்தர் காட்டுகிறார் அப்படின்னா அதை எப்படி மக்கள் பாராட்டாமல் இருப்பாங்க? விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் செய்கிறது எதற்காக செய்கிறது? விஜய் நடிகர்களை மட்டும் நல்லா சொல்லி பாருங்கள். நடிகர் அப்படிங்கிறவங்க கூட இந்தியா ஃபுல்லாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சார். எத்தனை பேர் சார் ஜெயிச்சிருக்காங்க? சில பேர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, எல்லாரும் ஜெயிக்க முடியுதா? நடிகர் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ இளைஞர்கள் கூடுறதுக்கு என்ன காரணம்? இளைஞர்களுக்கு கல்வி கட்டணத்திலேருந்து வேலை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசிகராக இருக்கட்டும்பா, இருந்தாலும் ஸ்டாலின் எனக்கு லேப்டாப் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு, தரமான கல்வி கொடுத்துருக்காரு, நிறைய முதலீடுகளை ஈர்த்திருக்காரு. இன்றைக்கி இன்டர்நெட்டில் பசங்க கூகுள்னு போயிட்டுருக்காங்க.
கூகுளுடைய தலைமை பிரான்ச் ஆஃபீஸு ஆந்திராவுக்கு போகுது. பல முதலீடுகள் இன்றைக்கி ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு. அப்போ யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இளைஞர்கள் இங்கேருந்து நம்ம பெங்களூருக்கு வேலைக்கு போகிறோம், ஹைதராபாத்துக்கு வேலைக்கு போகிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. எங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரி பின்தங்கிய பகுதியிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. இது இவங்களுக்கு பெருமையாக. ஆனால் கேட்டால் எப்போ பார்த்தாலும் யூபியை பார், பீகாரை பாரும்பாங்க. சரி, யூபி வந்து இன்றைக்கி வந்து கடன் வாங்குகிற லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ லிஸ்ட் இருக்கீங்க? அதை கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்துடும். யூபியும் பீகாரையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்களுடைய பலவிதமான வாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா யோசனை பாருங்கள். பேப்பரை திறந்தோம்னா அந்த டெலிவரி பாயை போதை கும்பல் அடித்தது, என்னங்க போதை கும்பல் அடிச்சிருச்சுன்னா அது பழைய நியூஸுங்க. பழைய நியூஸ் இல்லைங்க, அது புது நியூஸு. ஏற்கனவே இருந்த நியூஸு வடமாநில இளைஞர், இது வேறு நியூஸு. காவல்துறையின் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி தண்ணி கேன் விற்று சம்பாரிச்சிட்ருக்காங்க. அவங்க மேலே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே அந்த இதில் வந்து இதை கலந்து சாராயத்தை கலந்து அவங்க மாட்டி விட பார்த்துருக்காங்க. உயர் காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு அந்த காவலர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இவர்கள் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. தமிழ்நாடு காவல்துறை சீரழிந்து விட்டது, 2 அதிகாரிகள் சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஜூவியில் கவர் ஸ்டோரி போடுறாங்க. பொறுப்பு டிஜிபி நீங்கள் ஏன் போட்டீங்க? கிட்னி திருட்டு, அது என்னாச்சுன்னே தெரில. நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போட சொன்னாங்க, அது என்னாச்சுன்னு தெரில. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கோர்ட்டு சொன்னதுக்கப்புறமும், அதாவது அமலாக்கத்துறை சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க. ஆனால் உங்கள் மேலே யூடியூப்பில் ஒருத்தர் அவதூறாக பேசுகிறாருன்னு, அவர் மிரட்டி பணம் பறிக்கிறாருன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. காலையிலே வீட்டுக்கு வந்து தீயணைப்பு துறையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் இந்த மாதிரி எழுதியிருக்காங்களே, அதாவது என்னென்னா நேரில் போய் பார்த்த மாதிரி செங்கோட்டையன் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது என்னென்னா பார்த்துட்டு புரியாதவங்க சில பேர் பேப்பர் படிக்கிறாங்க. தாவாக்காவில் அடுத்தடுத்த அவமானம், மாற்றி யோசனையில் செங்கோட்டையன். ஐயையோ, செங்கோட்டையன் போகிறாரா? என்னப்பா அது? விஜய் கட்சி நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஏன்னா செங்கோட்டையன் வந்து அடுத்த எம்ஜிஆராக விஜய் வருவாரெலாம் சொன்னாங்க. விஜய் வந்து அவர் ரொம்ப பெருசாக நம்பினார். டிடிவி, ஓபிஎஸ் எல்லாத்தையும் அவர் தான் கூட்டு வர போகிறாரு. 23ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்லது நடக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கே அந்த பிரச்சனையா? இந்த மாதிரி விஷயங்கள் வெகுஜன மக்கத்தில் போகும்போது விஜய் நல்ல மனுஷன் தாங்க, கூட இருக்கவங்க தாங்க சரியில்லை, கூட இருக்கவங்க தாங்க விஜயை தப்பாக கைட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜயை நீங்கள் அசைக்க முடியாது. இப்போ வெளியில் எப்படி கொண்டு போகிறாங்க? ஜான ஆரோக்கியசாமி அவர் விஜய்க்கு தப்பான கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஆதவர்ஜுன் ஐயோயோ அவர் விஜயை ஒழிக்க பார்க்குறாரு. இவர் நிர்மல்குமார் அவர் எப்பப்பன்னு பார்த்துட்ருக்கார். எல்லாம் சேர்ந்து விஜயை எலெக்ஷனில் நிற்க விடாமல் தடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இப்படிலாம் கதை கட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ என்கொயரிலாம் போக விஜய் வந்து தேர்தலே போட்டியிட முடியாது. ஏங்க இன்னும் 8 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது, இன்னும் பிரச்சாரத்துக்கே போகல, சும்மா ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு இருக்காரு. எவ்வளோ நாளுங்க அறிக்கை விட்டுட்டு இருக்காரு? பேசுகிற விதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான். தொடர்ந்து சொல்கிறோம், திமுக அப்படிங்கிற ஒன்றுக்கு கட்டமைப்பு இருக்கா? இருக்குது. அதிமுக கட்டமைப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. கட்டமைப்பே கலங்க போதுங்கிறோம். எத்தனை கோஷ்டி இருக்கீங்க? விஜய் கட்சியில் மட்டும் ஆளே இல்லை, ஆள் இருந்தாலும் காசு இல்லைங்கிறீங்க. ரைட்டு. இன்றைக்கி நேரிலேருந்து ஏவாவிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி பத்திரமா உள்ளே வைக்க போகிறாங்களே, இல்லை யார் வேலை செய்கிறது? இங்கேயாவது ஆள் வெளியில் இருப்பாங்க, நீங்களாம் உள்ளே இருக்க போகிறீங்க. ஆனால் திமுக வந்து இதை வந்து திமுக ரொம்ப லாவகமாக பிஜேபியும் சாத்துன்னு சாத்துது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் பயந்த மாதிரி காட்டுது. பயந்தாங்கோலி முதல்ல வந்து கொடூரமாக காட்டுச்சு. கரூர் சம்பவத்தில் இவ்வளோ பேர் இறக்குறாங்க, ஓடிட்டாரே. நேற்று வந்து சம்பவம்லாம் பாருங்களேன். கரூர் சம்பவத்தில் ஏன் நீங்கள் லேட்டாக போனீங்க? இதெல்லாம் ஏற்கனவே மக்களுக்கெல்லாம் தெரியும். காலையில் 4 மணி வரைக்கும் விசாரணை, காலையிலேருந்து எப்படி நியூஸ் போடுறீங்க? அப்போ 3 மணிக்கெலாம் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? நல்லா யோசனை பாருங்க. இவருடைய நோக்கம் என்ன? டிவிகேவை பலவீனப்படுத்தணும். தொடர்ந்து டிவிகேவை பலவீனப்படுத்த, உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்த இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறையா பேசிட்டோம், நீங்களே சொல்லுங்கள். விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர், அவர் மக்கள் நம்புகிறாங்க. அந்த முகம் அப்படிங்கிறது தப்பு பண்ணாதுன்னு வெகுஜன மக்கள் நம்பும் வரை அவர் அசைய முடியாது. நீங்கள் விஜய்க்கு அரசியல் தெரியலையா? தெரிலன்னே வச்சுக்கோங்கப்பா, மக்கள் அதை விரும்புகிறாங்கப்பா. வரக்கூடிய தேர்தலில் பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார். மறுபடியும் சொல்கிறோம், வரக்கூடிய தேர்தலில் யார் ஜெயிப்பார் அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது. அது வந்து இனிமேல் கூட்டணிலாம் முடிவாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போது வரை விஜய் ஒரு பேசும் பொருள் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.